இன்றைக்கு உங்களுக்கு முதற் பலன் காணிக்கை குறித்து நான் போதிக்கும்படியாய் கற்றுத்தரும்படியாய் பைபிள்ல முதற் பலன் காணிக்கை குறித்து என்ன சொல்லுகிறது, ஏன் நம்ம கொடுக்க வேண்டும், கொடுக்கறதுனால எனக்கு என்ன ஆசீர்வாதம், இது பைபிள் இருக்குதா போன்ற சில காரியங்களை உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து விளக்கமாய் சொல்ல விரும்புகிறேன். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 9வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தரை கனம் பண்ணு. என்னங்க, என்ன பண்ண வேண்டுமா? கனம்னா என்ன? வெயிட். கர்த்தரை கனம் பண்ணுன்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருக்கு வெயிட்டானதை கொடுன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் வெயிட்டானதை கொடுக்க சொன்னீங்களா? அவ பைசாவா கொடுத்துலாமா? அந்த வெயிட்டை சொல்ல, நல்ல வெயிட். ஏமன், கர்த்தரை கனம் பண்ணு. உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லா முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். ஒவ்வொரு தேவனுடைய கட்டளைக்கும் ஒரு வாக்கு தத்தம் கூடவே வருகிறது. ஆண்டவர் கட்டளை கொடுத்து அதோடு கூட சேர்த்து ஒரு ஆசீர்வாதம் தருகிறார். ஆகவே பொருளால் உன் விளைவின் எல்லா முதற் பலனால் கர்த்தரை கனம் பண்ணுவாயானால் உன்னை நான் இப்படி ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் வாக்கு பண்ணுகிறார். நாம் இதை விதை காணிக்கை என்று நம்முடைய சபையில் அழைக்கிறோம். ஆனால் வேதாகமத்தில் இதற்கு கொடுக்கப்பட்ட பெயர் முதற் பலன். எல்லாரும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்ன பலன்? முதற் பலன். என்ன? ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ். ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ்னா என்ன? முதலாவது செடியில முளைக்கிற கனிக்கு பேர் தான் முதற் பலன். முதலாவதாக உன்னுடைய தோட்டத்தில் விளையக்கூடிய வாழை அல்லாவிட்டால் நெல் அல்லாவிட்டால் என்ன பயிரிடுகிறாய், அதனுடைய முதல் அறுவடை, முதல் கதிர், அதற்கு பேர் தான் முதற் பலன். ஆண்டவர் எப்போதுமே இந்த முதல் மேல கண்ணா இருக்கிறார். இந்த முதல்ல ஆண்டவருக்கு கொடுத்துட்டா மீதி இருக்கிறதெல்லாம் நோய் வராது, வியாதி வராது, நஷ்டம் வராது, பஞ்சம் வராது. அதுதான் தேவன் நமக்கு கொடுத்த கட்டளை. ஆகவே தான் ஆண்டவர் நமக்கு சொல்றார், நீ அந்த முதல்ல எனக்கு கொண்டு வந்து கொடுத்துரு, ஒரு மீதியெல்லாம் நான் பார்த்து கொள்வேன் என்று சொல்லுகிறார். கைகளை உயர்த்து ஹல்லேலூயா சொல்லலாமா? இது தேவனுடைய ஒரு நியமனம். அந்த முதற் பலன் விசேஷமானது, அது ஸ்பெஷல். அதை தேவனுக்கு நான் கொடுத்தால் என்னுடைய வாழ்க்கையில மீதி இருக்கிற எல்லாவற்றிலும் சாபங்களை மாற்றி, அதில் இருக்கக்கூடிய தீமையை மாற்றி, அதில் இருக்கிற நஷ்டத்தை மாற்றி எனக்கு தேவன் அதை ஆசீர்வதிப்பதாக வாக்களித்திருக்கிறார். அதுதான் முதற் பலனார். பைபிளை பார்த்தீங்கன்னா எல்லாவற்றிலும் முதற் பலனை கொடுக்க சொல்றார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது யாத்திரையாகமம் 22, 29, 30 வாசிங்க. முதல் பழுக்கும் உன் பழத்தையும். முதல் பழுக்கும் உன் பழம். தோட்டத்துல, உன்னுடைய வீட்டுல வாழை முதல்ல வந்தாலும், மாதுளை மலம் முதல்ல வந்தாலும், மாம்பழம் முதல்ல வந்தாலும் முதற் கனியை யாரு கொடுக்க வேண்டும்? கொடுக்குறீங்களா? இன்னும் யாருக்கு கொடுக்கறது மாதிரி தெரியல. என்ன? தேங்காய் மரத்தில் முதல் தேங்காய் என்ன பண்ண வேண்டும்? ஆண்டவர் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா அது ஆசீர்வாதமா. வாசிங்க. முதல் பழுக்கும் உன் பழத்தையும் வடியும் உன் ரசத்தையும் காணிக்கையாக தாமதிக்க வேண்டாம். உன் குமாரில் முதல் பிறந்தவனை எனக்கு கொடுப்பாயாக. காலத்துல நிறைய பிள்ளைகள் பிறந்தா கொடுத்தாங்க. இந்த பிறக்கிறதே ஒண்ணு, அதையும் கொடுத்துட்டா என்ன பண்றதுன்னு சொல்லி கொடுக்கறது இல்லை. ஆனா நாங்கெல்லாம் அப்படிதான். எங்க வீட்டுல 6ல் 1 கொடுத்தாங்க, பெரிய 6ஐயுமே கொடுத்துட்டாங்க. கத்தருக்கு சோத்துறேன். மனைவி வீட்டில் 8, அதுல எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க. நாங்க எல்லாமே கத்தருக்கு சொந்தமானவர்கள். ஆனா அட்லீஸ்ட் 1ஆவது கொடுக்க சொல்லி கத்தர் கேட்கிறாரு. ஆமா, இப்ப இருக்கிறது 2. அதுக்காக தான் உங்களை 4 குழந்தையா பெருங்க. 4 பெற்றீங்கன்னா 1ஆவது ஆண்டு கொடுக்கலாம்ல. வாசிங்க அடுத்த வசனம். உன் ஆடுகளிலும் அப்படியே செய்வாயாக. ஆடு மாடு எல்லாத்திலுமே அப்படியே செய்யுங்கிறார். வாசிங்க. யாத்திரையாகமம் 23:19 வாசிங்க. உன் நிலத்தின் முதல் விளைச்சல்களில் முதற் கனியை உன் தேவனாய் கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வருவாய். பாண்டு சொன்ன நிலத்துல விளையிற முதல் விளைச்சல், முதல் கனியை கர்த்தருக்கு கொண்டு வா என்று சொல்லுகிறார். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய வாக்குத்தத்த பூமியை சுதந்திரித்த பொழுது தேவன் அவளுக்கு கொடுத்த கட்டளை தான் அது. எப்பா, உனக்கு நான் ஒரு நிலத்தை கொடுக்கிறேன், ஒரு இடத்தை கொடுக்கிறேன், வீட்டை கொடுக்கிறேன், வேலையை கொடுக்கிறேன், வாழ்க்கை கொடுக்கிறேன். நீ அந்த பூமியில் இருக்கும் பொழுது அந்த நிலத்தில் விளையக்கூடிய முதல் விளைச்சலை, அல்லாவிட்டால் முதற் பலனை, முதல் கனியை நீ கர்த்தருக்கு காணிக்கையாக அவருடைய ஆலயத்தில்
இந்த ஆசாரியனிடத்தில் போய் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் ஒரு நியமனத்தை ஏற்படுத்தினார். அதாவது தேவன் சில கட்டளைகளை கொடுத்தா அது ஏன் கொடுத்தாரு, எதற்காக கொடுத்தா நம்ம கேள்வி கேட்காதபடி அதுக்கு கீழ்ப்படிவது நல்லது. தேவனுடைய நியமனத்தின்படி முதல் பங்கு கர்த்தருக்குரியது. அந்த முதற் பங்கை நான் கர்த்தருக்கு செலுத்தினால் தேவனுடைய வாக்குத்தத்தம் அதற்கு பிறகு வரக்கூடிய எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர் பெருக செய்து அவர் அதை பாதுகாத்து அது எனக்கு ஆசீர்வாதத்தை தருவார். புரிஞ்சவங்க எல்லாம் கை வைத்துறாள் இல்லையா சொல்லுங்க. முதல்ல நான் கொடுத்துட்டா மீதி வரதுல ஒரு குறை இருக்காது. அது எனக்கு விருத்தி அடைய செய்வார், அதை பெருக செய்வார், ஆசீர்வதிப்பார். அதுதான் தேவனுடைய வார்த்தை. அப்போ அந்த முதற் பலன் என்பதற்குரிய எபிரேய வார்த்தை பிக்குரும். பிக்குரும் என்கிற வார்த்தை BIKKURIM. பிக்குரும் என்கிற வார்த்தையின் அர்த்தம் என்னவென்று சொன்னால் ப்ராமிஸ் டு கம். இனிமேல் வரக்கூடிய ஆசீர்வாதங்களுக்குரிய வாக்குத்தத்தம், இனிமேல் வரக்கூடிய நன்மைகளின் உறுதி அல்லது வாக்குத்தத்தம் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். முதற் பலன் என்ன? இந்த முதற் பலனை கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது எனக்கு வரக்கூடிய நன்மைகளுக்கு இது அடையாளமாக இருக்கிறது. கைகளை உயர்த்து ஹல்லேலூயா சொல்லலாமா? அதுதான் முதற் பலன் காணிக்கை. முதற் பலன் காணிக்கை என்றால் என்னுடைய வாழ்க்கையின் செழிப்பிலிருந்து, என்னுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திலிருந்து ஒரு பங்கை தியாகமாக தேவனுக்கு காணிக்கையாய் நான் செலுத்தி அவரை ஆராதிக்கும் போது, அவரை கனப்படுத்தும் பொழுது தேவன் என் வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். எனக்கு அந்த ஆண்டு முழுவதும் நன்மைகளை கத்த தருவார். இந்த ஆண்டு முழுவதும் பல ஆசீர்வாதங்களை தருவார் என்பதை விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிற ஒரு காணிக்கை தான் முதல் காணிக்கை. இஸ்ரவேல் ஜனங்கள் விவசாயம் சார்ந்த ஒரு தொழிலை செய்தபடினாலே ஆண்டவர்களோடு பேசும் பொழுது விவசாயத்தை குறித்து பேசுகிறார். நிலத்தில் விளைந்த முதற் பலன், எல்லாவற்றால் அவருடைய ஆட்டு மந்தையில முதல், எல்லாவற்றால் அவருடைய மாட்டு மந்தையில முதல், எல்லாவற்றால் திராட்சை கொலையில முதற் பலம் என்று அந்த விவசாயம் சார்ந்தபடினால விவசாயத்தை குறித்து சொல்கிறார். இன்னைக்கு நாமெல்லாம் நிறைய பேர் விவசாயிகள் அல்ல, பலவிதமான வேலைகளிலே வாழ்க்கையில் இருக்கணும். அப்படியானால் என்னுடைய முதற் பங்கு என்ன? என்னுடைய முதற் பலன் என்ன? என்னுடைய வருமானத்தில் கடந்த ஆண்டு வந்த போனஸ்ல, ஆசீர்வாதத்தில், செழிப்புல, பிசினஸ்ல, லாபத்தில், நிகர லாபத்தில், என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் எனக்கு கொடுத்த நன்மையில ஒரு பங்கை நான் தியாகமாய் கர்த்தருக்கென்று ஒரு விதையாக விதைக்கிறேன், ஒரு காணிக்கையாய் விதைக்கிறேன். அப்படி நான் விதைக்கும் பொழுது சொல்றேன், ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறபடினால் இந்த காணிக்கை தருகிறேன், என்னை ஆசீர்வதிப்பீர், எனக்கு நிச்சயம் நம்பிக்கை உண்டு, ஆகவே நான் இதை உமக்கு நன்றி பலியாக செலுத்தேன் என்று சொல்லி விதைக்கிறோம். நம்ம கேட்கலாம், எதற்காக முதற் பலன் காணிக்கை கொடுக்க வேண்டும்? முதற் பலன் காணிக்கை கொடுப்பதனுடைய முக்கியத்துவம் என்ன? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் கிவிங் த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் ஆஃபரிங்? 4 காரணங்களை சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, முதற் பலன் காணிக்கை நான் கொடுக்கும் பொழுது எனக்கு ஒரு வீடு வேணும், கார் வேணும், பங்களா வேணும், எனக்கு இன்னும் பெரிய பிசினஸ்ல ஆசீர்வாதம் வேண்டும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு நான் கொடுப்பதில்லை. யாரும் போய் வெளியில தப்பா சொல்லாதீங்க. பாசு சொன்னாங்க, விதைச்சா எனக்கு ஒரு கார் கிடைக்கும், விதைச்சா எனக்கு ஒரு பொண்டாட்டி கிடைப்பா, விதைச்சா எனக்கு இது கிடைக்கும் அப்படிங்கறதுக்காக நான் விதைப்பது கிடையாது. நான் விதைப்பது தேவன் எனக்கு செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்த விதைக்கிறேன். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? கடந்த ஆண்டு முழுவதும் என்னை காத்தார், 2023 முழுவதும் எனக்கு நன்மை செய்தார், என்னை பாதுகாத்தார், தீமை எனக்கு வராதபடி, நான் அழிந்து போகாதபடி, என் வேலையை, தொழிலை, வருமானத்தை ஆசீர்வதித்தபடினால I want to bring him a thanksgiving offering. நன்றி செலுத்தக்கூடிய ஒரு காணிக்கை நான் அவருக்கு செலுத்துகிறேன். இரண்டாவது, நான் இந்த ஸ்தோத்திர காணிக்கையை, இந்த முதற் பலன் காணிக்கை செலுத்தும் போது என்ன சொல்கிறேன்? என் வாழ்வின் காரணம் நீரே, என் ஆசீர்வாதத்துக்கு காரணம் நீரே, என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நீங்க தான்ப்பா, என்னுடைய வாழ்க்கையின் முதன்மை நீரே. கையை உயர்த்தி சொல்லாம, என்னுடைய வாழ்க்கையின் முதன்மை நீரே.
என்னுடைய முதலாவது எல்லாம் உங்களுக்கு தான். முதல் நாள் உங்களுக்கு தான். முதல் மணி நேரம் சூரியன் உதித்தனும் முதல் மணி நேரம் உங்களுக்கு தான். என்னுடைய முதற் பங்கு உங்களுக்கு தான். என்னுடைய வாழ்க்கையில முதன்மை நீர். ஆகவே தான் இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் என்னுடைய முதல் காணிக்கையை, முதற் பலனை உமக்கு காணிக்கையாய் செலுத்துகிறேன். என்னுடைய வாழ்வின் முதன்மை நீர் என்பதை வெளிப்படுத்த அந்த முதல் காணிக்கை. மூன்றாவது, நான் எதற்காக முதற் பலன் காணிக்கை செலுத்துகிறேன்? நான் முதற் பலன் காணிக்கை செலுத்துவதன் மூலம் உம்மை நான் கனம் பண்ணுகிறேன். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 9வது வசனம், உன் பொருளால் உன் விளைவின் எல்லாம் முதற் பலனால் கர்த்தரை கனம் பண்ணு. இப்ப முதற் பலன் காணிக்கை செலுத்தும் பொழுது நான் கர்த்தரை கனம் பண்ணுகிறேன். ஆண்டவரே, என்னுடைய முதன்மை உமக்கு தருவதனால உம்மை நான் கனப்படுத்துகிறேன், உம்மை நம்புகிறேன் என்று சொல்லி என்னுடைய முதன்மையை நான் அவருக்கு கொடுத்து, அந்த முதலானதுனா செழிப்பானதை, நல்லதை, சிறந்ததை, இதுவரைக்கும் கொடுக்காத ஒன்றை, இதுவரைக்கும் செய்யாத ஒன்றை, நான் முதன்மையை, மேன்மையானதை, கொழுமையானதை, செழுமையான என்னுடைய வாழ்விலே விசேஷமானதை அவருக்கு கொடுத்து அவரை கனம் பண்ணுகிறார். ஆபேல் காணிக்கை அதுதான். ஆபேல் நிலத்துல செழுமையானதை, கொழுமையானதை, ஆட்டு மந்தையில கொழுமையானதை தேவனுக்கு கொடுத்து கனம் பண்ணினான். நான்காவதாக, நான் ஏன் முதற் பலன் காணிக்கையை செலுத்துகிறேன் என்று சொல்லி நீங்கள் கேட்டால், ஒரு விசுவாச காணிக்கை. நான் ஏற்கனவே சொன்னது போல முதற் பலன் என்றால் promise to come, இனி வரக்கூடிய ஆசீர்வாதங்கள். அப்போ என்னுடைய வாழ்க்கையில அந்த முதற் பலனை கர்த்தருக்கு கொடுக்கும்போது சொல்றேன், இந்த முதற் பலன், இந்த முதற் கனி எவ்வளோ அழகா சகப்பா இருக்குதோ, எவ்வளோ கொழுமையா இருக்குதோ, எவ்வளோ செழுமையா இருக்குதோ, அதுபோல இந்த ஆண்டு முழுவதும் எனக்கு கொழுமையை தருவீர், எனக்கு செழுமையை தருவீர். கையை உயர்த்தி சொல்லுங்க, உசிதமான கோதுமையினால, கண்மலை தேனினால இந்த ஆண்டு முழுவதும் திருப்தியாக்குவீங்க. இந்த முதற் பலன் நமக்கு கொடுப்பது போல இந்த ஆண்டு முழுவதும் எனக்கு குறைவே இல்லாமல் என்னை வழி நடத்துவீங்க. என் தேவையெல்லாம் சந்திப்பீங்க. எனக்கு பஞ்சம் வராது, எனக்கு வியாதி வராது, எனக்கு குறை வராது. காரணம், அந்த முதற் பலனை உமக்கு நான் செலுத்தி விட்டபடினால இந்த ஆண்டு முழுவதும் என்னை குறைவில்லாமல் நடத்துவீர், வழிந்தோடுகிற நன்மைகளை தருவீர். அது ஒரு விசுவாச அறிக்கை. பஞ்சப்பாட்டு பாடுனா முதற் பலனை தரமாட்டேன், நம்பிக்கை இல்லைன்னா தரமாட்டேன். நம்பிக்கை என்னுடைய சொந்த பலத்தில் அல்ல, என்னுடைய சொந்த முயற்சியில் நான் கர்த்தருக்கு கொடுப்பதனால் இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் என்னை போஷித்து காப்பாற்றுவார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருந்தாலும் நான் கர்த்தரை தேடுகிறபடினால எனக்கு நோ ஒர்க் என்று வராது, எனக்கு பஞ்சம் வராது, எனக்கு லே ஆஃப் வராது, என் கம்பெனி க்ளோஸ் ஆகாது. எல்லா சுற்றிலும் பஞ்சம் இருந்தாலும் இந்த ஆண்டிலே கர்த்தரை நான் கனப்படுத்தி அவருக்கு என் முதற் பலனை கொடுத்திருக்கிறபடியால் இந்த ஆண்டு முழுவதும் எல்லா தீமைக்கும், எல்லா குறைகளுக்கும் நீங்களா ஆக்கி விடுப்பார். That's my faith declaration. என்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தும்படியாக தேவனுக்கு ஒன்றை கொடுக்கிறேன். ஐந்தாவது, நான் முதற் பலன் காணிக்கை கொடுக்கும் பொழுது இட்ஸ் ஆஃபரிங் ஆஃப் சாக்ரிஃபைஸ். இந்த பணம் எனக்கு தேவை, இவ்வளோ ஒரு 50,000, 1 லட்சம், 5 லட்சம் நான் கற்றுக் கொடுக்காது. எனக்கு இருந்தா நான் என்னென்னமோ செய்வேன், ஆனால் அது எனக்கு முக்கியம் இல்லை. அதை விட அதை தியாகமா தேவ ராஜ்யத்துக்காக கொடுக்கிறேன். இதன் மூலம் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படட்டும், தேவனுடைய ஊழியம் கட்டப்படட்டும். நீங்க கொடுக்கிற பணம் பாஸ்டருக்கு அல்ல, பாஸ்டருக்கு நல்ல கார் வாங்க, துணிமணி வாங்க அல்ல, பாஸ்டர் அதுல இருந்து ஒரு பைசா எடுப்பதில்லை. நீங்கள் கொடுக்கிற காணிக்கையெல்லாம் தேவ ராஜ்யத்திற்காக. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லலாமா? நமக்கு தேவன் ஒரு பெரிய தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். 10,000 உட்காரக்கூடிய ஒரு ஆலயத்தை கட்ட போகிறோம். அந்த ஆலயத்தை கட்ட நமக்கு பல கோடிகள் தேவை. ஆகிய நாம் விதைப்பது தேவ ராஜ்யத்தை கட்ட. வட இந்தியாவில் ஊழியர்களுக்கு கொடுக்க, அவை இதை நமக்கென்று ஒரு தனிப்பட்டதா எடுத்துக்கொள்ளாதபடி என் காணிக்கை மூலம், என் காணிக்கை மற்றவர்களுக்கு தேவையில்லாம தேவ ராஜ்யத்துக்கு தேவையா இருக்குது. எனக்கு தேவையில்லை, ஆனால் அதை தேவ ராஜ்யத்துக்காக நான் கொடுக்கிறேன். அவருடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட, அவருடைய ராஜ்யம் கட்டப்பட கொடுக்கன்னு சொல்லி தியாகத்தோடு கொடுக்கும் பொழுது தேவன் நம்மை ஆஸ்வதிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? அவை அடுத்தபடியாக மூன்றாவதாக நீங்கள் கேட்கலாம், பாஸ்டர் இந்த முதற் பலன் காணிக்க பழைய ஏற்பாட்டில் தான் என்று சொன்னார், நான் ஏன் பழைய ஏற்பாட்டுப்படி இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் கொடுக்க வேண்டாம்? ஆமாம், நல்லா கேளுங்க. பைபிளில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு சத்தியம் எதுவுமே கிடையாது.
உங்களுக்கு பழைய ஏற்பாடு வேண்டாம்னா சங்கீத புத்தகத்தை கிழிச்சு போட்டுருங்க, நீதிமொழிகளை தூக்கி வீசிருங்க, ஏசியா புத்தகத்தை வேண்டான்னு சொல்லிடுங்க. அப்போ உங்களுக்கு பைபிளில் ஒரு வாக்குத்தத்தம் கூட இருக்காது. பயப்படாதேன்னு ஏசியாவில் தான் சொன்னேன். இங்கே ஜெபம் பண்ணும்போது பல தடவை சொல்லக்கூடிய ஏசியாவில் தான் சொல்கிறீங்க, சங்கீத புத்தகத்தை தான் சொல்கிறீங்க. அப்போ அது மட்டும் ஏன் உங்களுக்கு பழைய ஏற்பாடு வேணும்? அந்த ஏதாவது கட்டளை வந்தால் மாத்திரம் அந்த பழைய ஏற்பாடு வேண்டான்னு தூக்கி போடுறீங்களே, அப்படி இல்லை. பைபிள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் தேவனால் எழுதப்பட்டது. ஒவ்வொரு வார்த்தையின் வாழ்வுக்கு ஆசீர்வாதம். பழைய ஏற்பாட்டு பிரமாணம் எதை வேண்டாங்கிறான்னா அந்த சடங்கு பிரமாணத்தை. லேவியர் சொல்லியிருக்கிறார்கள், குஷ்டரோகி எப்படி அம்மா வீட்டுக்கு ஒரு பெண் தூரமானா என்ன பண்ண வேண்டும், குஷ்டரோகி என்ன பண்ண வேண்டும், எல்லாம் பல சடங்குகள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த சடங்குகளை இப்பொழுது நாம் கை கொள்வதில்லை. எல்லாவற்றால் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற இப்படி செய் அப்படி செய்யன்னு சொல்லக்கூடிய சில அந்த ஒழுங்கு பிரமாணங்கள், சடங்கு பிரமாணம் இஸ்ரவேல் ஜனத்துக்கு கொடுத்த அந்த சில காரியத்தை நாம் பின்பற்றுவதில்லை. ஏனென்றால் இயேசு நமக்கு நீதியா இருக்கிறார். நீதியை நிறைவேற்றல. பழைய ஏற்பாட்டுடைய பலிகள் பிரமாணங்கள் இதெல்லாம் இயேசு நிறைவேற்றி விட்டார். பழைய ஏற்பாடு மாதிரி ஆட்டை கொண்டு வரதில்லை, மாட்டை கொண்டு வரதில்லை, பலி செலுத்துறதில்லை. அதெல்லாம் ஆண்டவர் அவருடைய சிலுவையின் ரத்தத்தினாலே மாற்றி விட்டார். ஆனால் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சத்தியங்கள், உபதேசங்கள், நியமனங்கள் அவைகள் நமக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கு. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற வாக்கு தத்தங்களைப் போல. ஆகவே தான் பழைய ஏற்பாட்டிலே இந்த சத்தியம் சொல்லப்பட்டாலும் நாம் அதை விசுவாசிக்கும். இந்த முதற் பலன் என்கிறதான அந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டில் 26 முறை வருகிறது. 26 முறை முதற் பலனை செலுத்துங்கிறாரு. முதல் என்கிற வார்த்தை என்ன அதிகமாய் வருகிறது. முதற் பலன் காணிக்கை குறித்து ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் ஆஃபரிங் என்று சொல்லி 26 முறை வருகிறது. புதிய ஏற்பாட்டில் அந்த வார்த்தை வருகிறதா என்றால் புதிய ஏற்பாட்டிலும் 8 முறை அந்த முதற் பலன் என்கிற வார்த்தை வருகிறது. ரோமர் 8வது அதிகாரத்தில் நாமும் முதற் பலன்களை பெற்ற நாம் என்று சொல்கிறது. முதற் பலன்களாக இருக்கிற நாம் என்று சொல்கிறது. ஆகவே முதற் பலன் என்ன? இந்த முதல் எப்படி இருக்குதோ அப்படிதான் மீதி இருக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, முதல் எப்படி இருக்கிறதோ அதனாலதான் முதற் பலன் ஆண்டவருக்கு மிக முக்கியம். அதனாடி முதற் பலனாகிய நாமனா நம்மை மாதிரியே இன்னும் கர்த்தர் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான விசுவாசிகளை கர்த்தர் ரட்சிப்பார். அதுதான் முதற் பலன். இயேசு முதற் பலன். இயேசு முதற் பலன் என்ன? அவர் முதலாவது மரித்தோழ்ந்து உயிரோடு எழுந்து வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்கிறது போல, அவர் முதற் பலனா இருக்கிறது போல அவரை போலவே நாமும் இருப்போம். அதான் முதற் பலன். அதான் அந்த புதிய பாட்டில் 8 முறை முதற் பலன் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ரோமர் 11:16, ரோமர் 16:5, 1 கொரிந்தியர் 16:15 இவைகள்லாம் சில வார்த்தைகள் புதிய ஏற்பாட்டில் முதற் பலனை குறித்து சொன்ன வார்த்தைகள். ஆகாயா நாட்டில் விசுவாசிகள் முதற் பலனாக இருக்கிறார்கள். ஸ்தேவான் முதற் பலனாக இருக்கிறான். என்னுடைய வார்த்தைகள் என்னன்னு சொன்னால் இவைகள் முதற் பலனாக இருப்பது போல அது ஒரு வாக்கு தத்தத்துக்கு அடையாளம். அது ஒரு முன்னோடியா இருக்கிறது. அது ஒரு முன்னாடி நமக்கு ஒரு மாதிரியா இருக்கிறது. இந்த முதற் பலனை போல மீதி இருக்கிறதை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இது வெறும் பழைய ஏற்பாட்டு சத்தியம் அல்ல, புதிய ஏற்பாட்டிலும் முதற் பலனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஈவன் 1 கொரிந்தியர் 16 அதிகாரம் நினைக்கிறேன், அங்க அந்த முதற் பலனை சேர்க்க பவுல் சொல்லுகிறார். ஆகவே புதிய ஏற்பாட்டு சத்தியத்தை நாம் பின்பற்றி முதற் பலனை நாம் பின்பற்றுகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 4வது பாஸ்டர், தசம பாகத்தை நான் கொடுக்கிறேன்னு நான் முதற் பலன் கொடுக்க வேண்டுமா? காணிக்கை நான் கொடுக்கிறேன்னு நான் முதற் பலன் செலுத்த வேண்டுமா? ஆகவே வேதம் என்ன சொல்லுகிறது? தசம பாகத்திற்கும் முதற் பலனுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படியாய் விரும்புகிறேன். தசம பாகம் என்பது மாதத்திற்கு ஒரு முறை நாம் கொடுக்கிறோம். என்னுடைய வருமானத்தின் ஒரு குறிப்பிட்ட பகுதியை கர்த்தருக்கு கொடுக்கிறோம். மல்கியா 3:9-10 படி கொடுக்கிறோம். எகெயின் தசமபாகம் ஒரு பழைய ஏற்பாட்டு உபதேசம் அல்ல. தசமபாகம் ஒரு நியாயப்பிரமாணத்தின் உபதேசம் அல்ல. நியாயப்பிரமாணம் வருவதற்கு முன்பதாகவே தசமபாகத்தை பற்றிய சத்தியத்தை தேவன் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினார். ஆபிரகாம் விசுவாசியின் தகப்பன். நம்முடைய தகப்பனாக ஆபிரகாமை சொல்லுகிறோம். ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்தான். ஆதியாகமம் 14வது அதிகாரத்தில் அதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஈசாக்கு கொடுத்தார். பஞ்ச காலத்தில் விதை விதைத்தார். யாக்கோபு தசமான் தருவேன் என்று பொருத்தனை பண்ணினார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபெல்லாம் கொடுத்தாங்க.
அதற்கு பிறகுதான் மோசே அதை நியாயப்பிரமாணமாய் மாற்றினார். புதிய ஏற்பாட்டிலே எபிரேய நிருபத்திலே தசம்பாகத்தை குறித்து சொல்லப்படுகிறது. இயேசுவே மத்தேயு சுவிசேஷத்திலே தசம்பாகம் கொடுக்க வேண்டியதனுடைய முக்கியத்துவத்தை சொல்லுகிறார். அவை தசம்பாகம் ஒரு பழைய ஏற்பாட்டின் உபதேசம் அல்ல, அது வேதத்தின் உபதேசம். இதெல்லாம் வசனத்தை சரியாக போதிக்காதவர்கள் பிரித்து பிரித்து சொல்கிறார்கள். தசம்பாகம் வேதத்தின் உபதேசம். தசம்பாகம் நம்முடைய வருமானத்தில் 10% கொடுக்கிறோம். முதற் பலன் என்று சொல்லும் போது வருடத்துக்கு ஒரு முறை தேவனுக்கென்று அதை நம்முடைய அறுவடையிலிருந்து முதற் பலனாக நாம் அதை செலுத்துகிறோம். தசம்பாகம் என்பது கடந்த காலத்தின் ஆசீர்வாதத்திலிருந்து தேவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியது. முதற் பலன் என்பது இனி வரக்கூடிய ஆசீர்வாதத்திற்கு அடையாளமாக தேவனுக்கு நன்றி செலுத்தி கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. கைகளை உயர்த்துவர் ஹல்லேலூயா சொல்லலாமா? தசம்பாகம் என்பது கடந்த கால அறுவடை. முதற் பலன் என்பது வருங்காலத்தின் ஆசீர்வாதத்தினுடைய ஒரு நன்மை எதிர்பார்த்து குடிக்கிறது. தசம்பாகத்தை கொடுக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையின்படி மல்கியா 3:9-10 பட்சிக்கிறனை கர்த்தர் கடிந்து கொள்வார். அப்படின்னா என்னுடைய வருமானத்தை சத்துரு தொடாதபடி, வீணான ஆஸ்பத்திரி செலவு, மருத்துவ செலவு, வேண்டாத செலவுகள் எனக்கு வராதபடி என்னுடைய வருமானத்தை பட்சிக்கிற சாத்தானை கடிந்து கொள்கிறார். நான் தசம்பாகம் கொடுக்கும் பொழுது என்னுடைய களஞ்சியம் ஆசீர்வதிக்கப்படும், என்னுடைய வருமானம் ஆசீர்வதிக்கப்படும். அதே போல நான் முதற் பலனை கொடுக்கும் பொழுது இனிமேல் வரக்கூடிய ஆசீர்வாதத்தை சத்ரு தொடாதபடி என்னை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். கைகளை உயர்த்துவது ஆமென் சொல்லலாமா? 4வது தசம்பாகம் கடந்த காலத்துக்காய் நன்றி சொல்வது. முதற் பலன் வரப்போகிற நன்மைக்காய் நன்றி சொல்வது. ரெண்டும் கொடுக்க வேண்டுமா பாஸ்டர்? வாசிங்க 2 நாளாகமும் 31வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த வார்த்தை பிரசித்தமான போது, இந்த வார்த்தை பிரபலமான போது, இஸ்ரவேல் புத்திரர் தானியத்திலும் திராட்சரசத்திலும் எண்ணெயிலும் தேனிலும் நிலத்தின் எல்லா வரத்திலும் முதல் பலனை தாராளமாக கொண்டு வந்து சகலத்திலும் தசமபாகத்தை பரிபூர்ணமாய் கொடுத்தார்கள். ஆமா, இந்த வார்த்தை பிரசித்தமான போது இஸ்ரவேல் புத்திரர் தானியத்திலும் திராட்சை ரசத்திலும் எண்ணெயிலும் தேனிலும் நிலத்தின் எல்லா வரத்திலும் என்ன கொடுத்தாங்க? முதற் பலன்களை திரளாக கொண்டு வந்து சகலத்திலும் தசம பாகத்தை பரிபூர்ணமாய் கொடுத்தார்கள். ஒரு ஆமென் சொல்லலாமா? அவர்கள் முதற் பலனை கொடுத்தாங்க, தசமபாகத்தையும் கொடுத்தாங்க. வெறும் தசம்பாகத்தை கொடுத்து முதற் பலனை கொடுக்காம இருக்கல, ரெண்டையும் கொடுத்தாங்க. முதற் பலன் இதெல்லாம் கொடுத்தாங்க. ஆமா, தானியத்தில் கொடுத்தாங்க, திராட்சரசத்தில் கொடுத்தாங்க, எண்ணெயில் கொடுத்தாங்க, தேனில் கொடுத்தாங்க. இப்போ நாம் அப்படியெல்லாம் விவசாயம் செய்யாதனால மொத்தமா நமக்கு வரக்கூடிய வருமானத்திலிருந்து ஒரு பங்கை தேவனுக்கென்று முதற் பலனாக கொடுக்கிறோம். தாராளமாக கொடுத்தாங்க, பரிபூர்ணமாய் கொடுத்தார்கள் என்றெல்லாம் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 5வதாக, நான் எவ்வளவு பாஸ்டர் முதற் பலன் காணிக்கை கொடுக்க வேண்டும்? தசமாகம் கொடுக்கறதுனா 10ல் 1 கொடுக்க சொல்றீங்க. முதற் பலன் காணிக்கை நான் எவ்வளவு கொடுக்க வேண்டும்? இன்றைக்கு நம்ம கேட்ட சாட்சியின்படி இந்த சகோதரர் சொன்னார்ல, நான் முதற் பலன் காணிக்கை என்னன்னா தெரியல, சர்ச்சுக்கு வந்தேன். ஆமா, பாக்கெட்ல 2 தொகை இருந்தது. ஒன்று பெரிய தொகை, இன்னொன்று சின்ன தொகை. ஆமா, என்ன கொடுக்கலான்னு வந்து என்னுடைய மனசு, என்னுடைய கையை சின்ன தொகை கொடுத்தது. ஆனால் சின்ன தொகை கொடுக்க போகும்போது ஆண்டவர் என்ன பண்ணாரு? என்னோட பேசுறேன், பெரிய தொகை தானே கொடுக்க சொன்னேன், நீ ஏன் சின்ன தொகை கொடுத்த? உடனே நான் என்ன பண்ணேன்? ரெண்டையுமே சேர்த்து போட்டுட்டேன். அவருக்காக நல்ல கைகளை உயர்த்துவார். ஹல்லேலூயா சொல்லலாமா? பக்கத்தில் பார்த்து நீங்க என்ன கொடுக்க போறீங்கன்னு கேளுங்க. சின்ன தொகையா பெரிய தொகையா? ஆண்டவர் சொல்றாரு 2 Corinthians 9:6, சிறுக விதைக்கிறவன் பெருக விதைக்கிறவன். பக்கத்தில் உங்களுக்கு சின்னதா வேணுமா பெருசா வேணுமா கேளுங்க. ஆண்ட இடத்துல சின்னதா எதிர்பார்க்குறீங்களா பெருசா எதிர்பார்க்க? சின்னதா எதிர்பார்த்தா சின்னதா கொடுங்க, பரவாயில்ல, பிரச்சனை. நீங்க எவ்வளவு கொடுக்குறதே பொறுத்து அல்ல, நீங்க எது வேணாலும் கொடுக்கலாம். கொடுப்பதற்கு முன்னாடி ஜெபம் பண்ணாருல்ல, ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் பேசினாருல்ல, அதுபோல நீங்கள் விதை காணிக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்க மாம்சத்தோடு ரத்தத்தோடு கலந்து ஆலோசிக்காம யாரோடு கலந்து ஆலோசிக்க வேண்டும்? தேவனோட. ஆண்டவரே, இந்த மாசம் விதை காணிக்க வருது, நான் என்ன கொடுக்கலாம்? என்னுடைய உள்ளத்துல ஆவியானவர் ஒரு ஏவுதலை கொடுங்க.
நம்ம மைண்டில் யோசிக்கும் போது ஒரு 10,000 ரூபா கொடுக்கலான்னு யோசிப்போம். நிஜாமுன் என்ன சொல்லுவாராண்டு, ஒரு 50,000 கொடுறா அப்படிம்பார். என்ன ஆண்டவர் இவ்வளோ கொடுக்குறதா, கொஞ்சம் கொடுத்தா போதும்ல. ஆண்டவர் சொல்லிட்டானா அதுக்கு மேலே கேள்வியே கேட்கக்கூடாது, கொடுத்துருவோம். நாங்கள்லாம் அப்படி தான் பழகியிருக்கோம். நாங்கள்லாம் என்ன பண்ணுறோம், கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு இல்லை, ஆண்டவர்கிட்ட கேட்குறோம். என்ன ஆண்டவரே கொடுத்தா நீங்கள் என்ன கொடுக்க விரும்புகிறீங்க, என்ன மைண்டில் என்ன ஏவுதல் கொடுக்குறீங்க. அமைதியாக அவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் சொல்வார் இவ்வளோ கொடு அப்படின்னு. அவர் எவ்வளோ கொடுக்க சொன்னாலும் எத்தனை லட்சங்களையும் நான் கொடுத்துருக்கிறேன், கொடுக்க ரெடியாக இருக்கிறேன். என்றால் நான் அவருக்கு கொடுக்கும் பொழுது நான் கொடுத்ததை விட பல மடங்கு அவர் எனக்கு திரும்ப தர வல்லவராயிருக்கிறார். கைகளை உயர்த்துவார். ஹல்லேலூயா சொல்லலாமா? பக்கத்தில் பார்த்து கேளு சொல்லுங்க. விதைக்கிறதுக்கு முன்னாடி அவரிடம் கேளுங்க. சொல்லுங்க, யார் உங்களுக்கு பாஸு? ஆமாம். இப்போ இதில் நிறைய சில சாட்சி கேட்டிருக்கேன். புருஷன் ஒன்று நினச்சிருப்பார், மனைவி ஒன்று நினச்சிருப்பாங்க. ஆமாம், புருஷன் ஒன்று கொடுக்கலான்னு நினச்சிருப்பார். மனைவிட்ட கேட்டால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க தாராள குணம், இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுங்களேன் அப்படிமா. இப்போ புருஷன் சொல்கிறத கேட்குறதா, மனைவி சொல்கிறத, ரெண்டு பேரும் சேர்ந்து தீர்மானம் பண்ணணும். என்ன பண்ண வேண்டும்? ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரெண்டு பேரும் தேவ சமூகத்தில் சேர்ந்து தீர்மானம் பண்ண வேண்டும். புருஷன் சொல்கிறது கம்மியாக இருந்தால் மனைவி சொல்கிறது கேட்கலாம், மனைவி சொல்கிறது கம்மியாக இருந்தால் சரி போகட்டும். ஆகவே தேவன் நமக்கு கொடுக்கிற விசுவாச அளவின்படி, நம்முடைய உள்ளத்தில் கர்த்தர் பேசுகிற வார்த்தையின்படி நாம் கொடுக்க வேண்டும். நாம் ஜெபத்தோடு கூட ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆகவே சிறுக விதைக்கிறவன் சிறுக விதைப்பான். பாஸ்டர் விதைக்காணிக்க கூட கட்டாயமா 2 Corinthians 9:6 சொல்லுகிறது, வெசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க கட்டாயம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய தேவன் நல்ல தேவன், நம்முடைய தேவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தின் தேவன். ஆனால் கொடுப்பது நம்முடைய உள்ளத்தின் நன்றி அறிதலை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவை காணிக்க கொடுத்தாதான் ஜாம் பண்ணுவீங்களா, காணிக்க கொடுத்தாதான் எண்ணெய் பூசுவீங்களா அப்படின்னா அப்படி இல்லை. நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களை நாங்கள் ஆசீர்வதிப்போம், பேரில் கைகளை வைப்போம். அதனாடி வெசனமாக கொடுக்காதீங்க. காணிக்க கொடுக்கும் போது அடுத்த வாரம் டான்ஸ் ஆடிட்டே வந்து கொடுங்க. காணிக்க கொடுக்கும்போது பாட்டு பாடிட்டே வந்து கொடுங்க. காணிக்க கொடுக்கும்போது சந்தோஷமாய் வந்து கொடுங்க. நீங்கள் துக்கமாக கொடுத்தீங்கன்னா கொடுக்கறதுக்கு ஆசீர்வாதமே வராது. ஆகவே கொடுப்பது மகிழ்ச்சியோடு, மன நிறைவோடு, சந்தோஷத்தோடு கொடுக்க வேண்டும். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை சொல்லும் பொழுது நம்முடைய திராணிக்கேற்ப கொடுக்கணும். கர்த்தர் எவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிறாரோ அதற்கேற்ப கொடுக்க வேண்டும். ஒரு ஏழை கொடுப்பதும் ஒரு ஐஸ்வர்யவான் கொடுப்பதும் ஒரே அமௌண்ட் இல்லை. ஏழை அவருக்கு ஏற்ற நிலையில கொடுக்கிறார். நான் ஒரு ஐஸ்வர்யவானா இருக்கிறேன், எனக்கு நல்ல பிசினஸ் இருக்கிறது, என்னை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்கான என்னுடைய தகுதிக்கேற்ப, என்னை கர்த்தர் ஆசீர்வதித்ததற்கேற்ப நான் கொடுக்கிறேன். அடுத்து என்னுடைய விசுவாசத்துக்கு ஏற்ப நான் கொடுக்கிறேன். எனக்கு எவ்வளவு விசுவாசம் இருக்கிறதோ என் தேவைக்கேற்ப நான் கொடுக்கிறேன். எவ்வளவு விதைக்க வேண்டுமோ, எவ்வளவு எதிர்பார்க்கிறேனோ அந்த தேவைக்கேற்ப நான் விதைக்கின்றேன், கொடுக்கின்றேன். ஒரு ஆமென் சொல்லலாமா? அடுத்தபடியாக விதை காணிக்கைக்காக நான் எப்படி என்னை ஆயத்தப்படுத்த வேண்டும், விதை காணிக்கை நான் எப்படி கொடுத்தால் அது என் குடும்பத்துக்கு, என் வாழ்வுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். விதை காணிக்கை கொடுக்க நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஓசியாவின் புத்தகம் 10வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. ஓசியா 10:12. நீங்கள் நீதிக்கென்று விதையுங்கள். எதற்காக விதைக்கிறீங்க? எதற்காக கர்த்தர் உங்களுக்கு இந்த நன்மை செய்ய வேண்டும்? நான் நீதிக்கென்று விதைக்கிறேன், நான் இதற்காக விதைக்கிறேன், ஆரோக்கியத்திற்காக விதைக்கிறேன், என்னுடைய எதிர்காலத்துக்காக விதைக்கிறேன், என்னுடைய தரிசனத்துக்காக விதைக்கிறேன். உங்களுடைய தரிசனம், உங்களுடைய நீதி எதற்காக விதைக்கிறீர்கள், உங்களுடைய அந்த எதற்காக என்ன அறுவடை எதிர்பார்க்க என்பதை தெளிவாய் அறிந்து கொண்டு அதை நீங்கள் எழுதி, ஆண்டவரே நான் இதற்காக விதைக்கிறேன், இந்த வருஷம் எனக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்க வேண்டும், என் பிள்ளைகள் நல்லா படிக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நீதிக்காக விதைக்கின்றேன். இரண்டாவது, தயவுக்கு ஒத்ததாய் அறுப்பு அருங்கள். தயவுக்கு ஒத்ததாக அறுப்பு அருங்கள். அப்படி என்று சொன்னால், ஆமா, விதைக்கும் பொழுது ஆண்டவங்க மேல தயவா இருப்பார். அடுத்தது, உங்கள் தரிசன நிலத்தை பண்படுத்துங்க. ஒரு ஆமென் சொல்லலாமா? ஒரு விவசாயி நிலத்தில் விதையை விதைக்கும் முன்பதாக அவன் நிலத்தை பண்படுத்துகிறான், நிலத்தை உழுகிறான், மண்மேடுகளை அகற்றுகிறான், களைகளை நீக்குகிறான்,
நிலத்தில் விளைச்சல் உண்டாக நிலத்தை ஆயத்தப்படுத்தி தான் விதைக்கிறான். அப்படியானால் நான் தேவனிடத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள் என்பதாக என்னுடைய வாழ்க்கையை உழுகிறேன். தரிசு நிலத்தை, கட்டிகளை அப்புறப்படுத்துகிறேன். விதைக்க முடியாதபடி இருக்கிற பாவங்கள், குறைகள், தவறுகள், மன மேட்டிமைகள், அவிசுவாசங்களை அப்புறப்படுத்துகிறேன். என் நிலத்தை நல்லா ஜபத்தில் உழுகிறேன். அதுக்காக தான் ஒவ்வொரு முறை விதை காணிக்கும் என்பதாக 10 நாள் ஜபம் வைக்கிறோம். உங்களால் முடிந்தவர்கள் கலந்து கொள்ளலாம், முடியாத வீட்டிலே ஜபம் பண்ணலாம். ஒரு நேரம் ஆகாரத்தை தவிர்த்து காலையிலோ மாலையிலோ, ஆண்டவரே இந்த வருஷத்துல நான் இந்த முதற் பலனை விதைக்கும் பொழுது நீ என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து விதைக்கும் பொழுது அந்த விதை நல்ல பலனை தரும். சும்மா விதைப்பதில்ல, நான் ஒரு ஜபத்தோடு விதைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2 கொரிந்தியர் 9:2 வாசிங்க. 2 கொரிந்தியர் 9:2. உங்கள் மன விருப்பத்தை அறிந்திருக்கின்றேன். ஆகாவில் உள்ள ஒரு வருஷமாய் ஆயத்தம் பண்ணாங்க. பக்கத்துல பஸ் எத்தனை நாள் ஆயத்தம் பண்ணாங்க? இப்போ விதைக்காணிக்க ஒரு வருஷம் பிப்ரவரி வருதுன்னா நீங்க உங்களுடைய நிலைக்கேற்ப நீங்கள் ஆயத்தப்படுத்தலாம். அகாயா கொரிந்திய சபையில் ஒரு வருஷமா ஆயத்தம் பண்ணாங்க. எங்க ஒரு விதைக்காணிக்க கொடுக்க வேண்டும், நான் அதற்கா ஆயத்தம் பண்ணிக்கிறேன், சேர்த்து வைக்க வேண்டும். ஏனென்றால் திடீரென்று ஒரு வாரத்தில் ஒரு பெரிய தொகையை கொடுக்க முடியாது. பாஸ்டமா கேட்டீங்கன்னா அவங்க வருஷம் முழுவதும் சேர்த்து வைப்பாங்க. வருஷம் முழுவதும் சேர்த்து வைத்து விதை காணிக்கை வரும் பொழுது அதை கத்திருக்கென்று காணிக்கை கொடுப்பாங்க. ஆகவே வருடம் முழுவதும் ஆயத்தப்படுத்தின காணிக்கை ஜெபத்தோடு கூட. இப்ப நீங்க என்ன செய்றீங்க? இன்னைக்கு எல்லாத்துக்கும் விதை காணிக்கை கவர் கிடைக்கும். வாலண்டியர்ஸ் கையில் வைத்திருப்பாங்க. இங்க ஆராதனை முடித்து போகும்போது கேட்டீங்கன்னா உங்க கையில் அந்த கவரை கொடுப்பாங்க. நீங்க வீட்டில் மறந்து வச்சுட்டு வர்றீங்கன்னா அடுத்த வாரமே வாங்கிக்கோங்க. நான் மறக்க மாட்டேன் பாஸ்டர், பத்திரமா வச்சிருப்பேன்னா இன்னைக்கு வாங்கிட்டு போங்க. இந்த விதை காணிக்கை கவரை வாங்கிட்டு போயிட்டு ஜபத்தோடு கூட எவ்வளவு கொடுக்க வேண்டும் நீங்களும் மனைவி சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நீங்களும் மனைவி சேர்ந்து ஜெபம் பண்ணி ஆண்டவங்க உள்ளத்துல ஒரு ஏவுதலை கொடுக்கும் போது அந்த காணிக்கை அந்த கவருக்குள்ள வச்சு அதை பலிபீடத்தில் ஆண்டு சமூகத்தில் ஒரு நாள் வச்சு அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. யாராவது பிக் பாக்கெட்காரன் திருடாதபடி பார்த்துக்கோங்க. வீட்டில் யாராவது இருந்தாலும் அதை எடுத்துட்டு போய் வேற எதுக்காவது குடிக்கு செலவு பண்ணிடக்கூடாது. அதனால நீங்க ஐயா காணிக்கை எடுத்து வச்சேன் அவர் தூக்கிட்டு போய் குடிச்சிட்டாருன்னு சொல்லிக்கிறாதீங்க. பத்திரமா பர்ஸ்ல பத்திரமா வச்சுக்கோங்க. அந்த காணிக்கையை கையில வைத்து ஒவ்வொரு நாளும் பலிபீடத்தில் வைத்து பைபிளை வைத்து ஆண்டவரே நம்முடைய வாக்குத்தத்தத்தில் உரிமை பாராட்டுகிறேன், எனக்கு அற்புதம் நடக்க வேண்டும், இதை நம்முடைய சமூகத்தில் வைக்கிறேன், இதை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் அந்த காணிக்கை தேவ சமூகத்தில் வைத்து ஜெபத்தில் உங்களை ஆயத்தப்படுத்துகிறீர்கள். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சொல்லி விசுவாசத்தை சொல்லி உங்கள் குறைகளை தேவைகளை சொல்லி ஆண்டவரே இந்த நன்மை எனக்கு செய்யும் சொல்லி அதை வைத்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் இந்த அற்புதத்தை உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். சந்தோஷமாய் விதையுங்கள், கட்டாயமாய் எல்லாம் மகிழ்ச்சியோடு விதையுங்கள், விசுவாசத்தோடு விதையுங்கள். ஒரு விவசாயி நிலத்தில் விதைக்கும் பொழுது அந்த விதை ஒரு நல்ல விளைச்சலை தரும் என்கிற எதிர்பார்ப்போடு விசுவாசத்தோடு விதைப்பது போல நீங்களும் அந்த விதையை விசுவாசத்தோடு விதைக்கும் பொழுது கர்த்தருக்குரிய பலனை உங்களுக்கு தருவார். விதைத்த பிறகு பொறுமையாய் காத்துங்க. விவசாயி விதை சொன்ன அடுத்த நாளே போய் கனி வந்துச்சான்னு பார்க்க மாட்டாரு. அதுக்குன்னு ஒரு சீசன் உண்டு. பக்கத்துல பாசம் உங்களுக்கு ஒரு சீசன் உண்டு. உங்களுக்கு ஏற்ற காலத்துல உங்கள் தேசத்தில் மழை பெய்யும். யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் அவன் விதையை விதைச்ச பிறகு பொறுமையோடு காத்திருக்கிறான். ஆகவே நீங்களும் பொறுமையோடு காத்திருக்க வேணும். விதைச்ச ஒண்ணுமே நடக்கலையே பாஸ்டர், உங்களுக்கு பெரிய அறுவடை வேணா கொஞ்சம் நாள் ஆகும், சின்ன அறுவடைனா நாளைக்கே கிடைக்கும். ஆகையால் கர்த்தர் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை தர பொறுமையோடு கூட காத்திருங்க. விதையை விதைத்த பிறகு ஜெபம் பண்ணுங்க, நீர் பாய்ச்சுங்க. எப்படி ஒரு நிலத்தில் விதையை விதைத்த பிறகு விவசாயி நீர் பாய்ச்சுகிறது போல ஜெபத்தினால் நீர் பாய்ச்சுங்க. விசுவாசத்தை அறிக்கை பண்ணுங்க, வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். கடைசியாக முதற்பலன் காணிக்கை கொடுப்பதனால் எனக்கு தேவன் தருகிற வாக்குத்தத்தங்கள் என்ன? வேத வசனத்தில் வாக்குத்தத்தங்கள் உண்டா? முதற் பலன் காணிக்கை செலுத்தும் பொழுது அநேக வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சில வாக்கு தத்தங்களை உங்களுக்கு வேகமாய் ஞாபகப்படுத்துகிறேன். யாத்திரையாகமம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. உன் நிலத்தின் முதல் விளைச்சல்களில் முதல் கனியை உன் தேவனாய கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவாயாக.
நிலத்தின் விளைச்சலுடைய முதற் பலன் காணிக்கையை கர்த்தரிடத்தில் கொண்டு வருவாயாக. வெள்ளாட்டுக்குட்டியை அதன் தாயின் பாலிலே சமைக்க வேண்டாம். அடுத்த வசனம், வழியிலே உன்னை காக்கும்படிக்கு நான் ஆயத்தம் பண்ண ஸ்தலத்திற்கு வழியில் உன்னை காக்கும்படிக்கு நான் ஆயத்தம் பண்ண ஸ்தலத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். கையை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? கை அசைத்து சொல்லுங்க, எனக்காக தேவன் ஒரு தூதனை இந்த ஆண்டில் அனுப்புகிறார். நல்ல சத்தமா கை அசைத்து சொல்லுங்க, எனக்காக, என்னை காப்பதற்காக. நீங்க விதை காணிக்கை செலுத்திய உடனே தேவன் உங்களை பாதுகாக்க உங்களுக்கு என்று ஒரு தூதனை அனுப்புவார். எபிரேயர் 1:14 அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்க அல்லவா தேவனுடைய பிள்ளைகள் அந்த சுதந்திரங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக உனக்காக தேவன் ஒரு பணிவிடை ஆவியை கட்டளிடுவார். அந்த பணிவிடை ஆவிதான் தேவதூதன் ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிற நிமித்தமாக. கையை வைத்து சொல்லுங்க, நான் ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறேன். நல்லா கையசைத்து சொல்லுங்க, நான் ஒரு சுதந்திரவாளி. அப்படின்னா என்ன அர்த்தம்? எபிரேயர் 1:14 சுதந்திரிக்க போகிற உனக்கு ஊழியம் செய்யும்படி ஒரு தூதனை தேவன் அனுப்புவார். ஒரு தூதன் உன்னோடு கூட வந்து உன்னை பாதுகாத்து உன்னை நடத்துவார். இரண்டாவது அதே வசனத்துல சொல்லும் பொழுது, உனக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு உன்னை வழி நடத்தி செல்லும்படியாக. கை அசைத்து சொல்லுங்க, எனக்காக தேவன் அநேகவற்றை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். உங்களுக்கு என்னவெல்லாம் வேணுமோ இந்த ஆண்டுல அதெல்லாம் ஏற்கனவே கர்த்தர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். உங்களுக்கான நன்மையான திட்டங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்கான சுதந்திரங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்கான வீட்டை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். உங்களுக்கான வேலையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். உங்களுக்கான பார்ட்னரை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். உனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை நீ பெற முடியாதபடி சத்துரு சில தடைகளை கொண்டு வரலாம். ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக நான் தூதனை அனுப்பி உன்னுடைய சுதந்திரத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியாதபடி தடை செய்கிற எமோரியர், ஏத்தியர், எபூசியர், கானானுடைய ஆவிகளை துரத்தி விட்டு உன்னுடைய வாழ்விக்க தடைகளை அகற்றி விட்டு உன்னுடைய சுதந்திரத்தை நீ பெற்றுக்கொள்ளும்படியாக நான் என் தூதனை உனக்கு முன்னாடி அனுப்பி வழியை ஆயத்தம் பண்ணுவேன். உனக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை கிடைக்க செய்வேன். உனக்கு வர வேண்டிய நன்மைகளை ஒருவரும் தடுக்க முடியாது. உனக்கு நான் வாக்கு பண்ணி ஆசீர்வாதங்கள், உனக்கு நான் கொடுத்த சுதந்திரங்களை நீ பெற்றுக்கொள்ளும்படியாக நீ எனக்காய் விதைத்தாய் அல்லவா, நான் உனக்காக தூதனை அனுப்பி தடைகளை அகற்றி உனக்கு வழிகளை ஆயத்தப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லலாமா? எரேமியா 2:3 வாசிங்க. இஸ்ரவேல் கர்த்தருக்கு பரிசுத்தமும் அவருடைய விளைவின் முதற் பலனுமானது. அந்த முதற் பலனா இஸ்ரவேலுக்கு குறித்து சொல்லும் பொழுது, அதை பட்சித்த யாவரும் குற்றவாளிகள் ஆனார்கள், பொல்லாப்பு அவர்கள் மேல் வந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த முதற் பலன் மேல கர்த்தர் அவ்வளவு கருணை உள்ளவராயிருக்கிறார். இந்த முதற் பலனை பட்சிக்கிறவனை, முதற் பலனை அழித்து போடுகிறவனை கர்த்தர் பட்சிப்பார், அதனை கடிந்து கொள்ளுவார். முதற் பலனை யாரும் திருட விட மாட்டார். மூன்றாவது ஆசீர்வாதம் கர்த்தர் உங்களுக்கு என்ன தருவார்? யாத்திரா 34:24 நான் புறஜாதிகளை உங்கள் முன் நின்று துரத்தி விட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்க. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என் எல்லைகளை கர்த்தர் விஸ்தாரமாக்குவார். யாத்திரா 34 கர்த்தருக்கு முதற் பலன் கொடுப்பதை குறித்து சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்றார், நீ எனக்கென்று முதற் பலனை கொண்டு வரும் பொழுது உடைய எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். இந்த ஆண்டு உங்க பிசினஸ் எல்லைகள் விஸ்தாரமாவதாக, உங்கள் குடும்பத்தின் எல்லைகள் விஸ்தாரமாவதாக, உங்கள் தொழிலின் எல்லைகள் விஸ்தாரமாவதாக, உங்கள் வீட்டின் எல்லைகள் விஸ்தாரமாவதாக, உடைய வாழ்வின் எல்லைகளை கர்த்தர் விஸ்தாரப்படுத்துவாராக. பக்கத்திற்கு கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவீர்கள், கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல விஸ்தாரத்தை இந்த ஆண்டு தரப்போருக்காய் ஸ்தோத்திரம். நல்ல விருத்தியை தருவார், செழிப்பை தருவார், வளர்ச்சியை தருவார், பெருக்கத்தை தருவார். கையை உயர்த்தி பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு இந்த ஆண்டு நீங்கள் கொடுக்கும் பொழுது கர்த்தர் இந்த ஆண்டு இதுவரை இல்லாத ஒரு விருத்தி, இதுவரை இல்லாத ஒரு வளர்ச்சி, இதுவரை இல்லாத ஒரு பெருக்கம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான்.
ஈசாக்கு விதை விதைத்த பொழுது அவன் வர 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 ஐஸ்வர்யவானாகி வர 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 விருத்தி அடைந்து ஆசீர்வதிக்கப்பட்டான். கையை உயர்த்தி சொல்லுங்க, அந்த ஆசீர்வாதத்தை, ஈசாக்கின் ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. விதை விதைக்கும் பொழுது உங்கள் பஞ்சம் மாறும், உங்கள் வறட்சி மாறும், உங்களுடைய வறட்சி திரட்சியாய் மாறும், உங்கள் பாலைவனம் சோலைவனமாய் மாறும், உங்கள் கண்ணீர் களிப்பாய் மாறும். கர்த்தர் உங்களுடைய எல்லைகளை பெரிதாக்கி விரிவாக்கி வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுவார். கர்த்தருக்கு கொடுப்பதனுடைய ஆசீர்வாதம். 4வது நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். அப்பொழுது களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க களஞ்சியங்கள் பூரணமா நிரம்பும். பிறகு உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். புரண்டோடும். நிரம்பும் புரண்டு ஓடும். வழிந்து ஓடுகிற ஆசீர்வாதம். அந்த காலத்துல எல்லாம் கதிர் அறுத்தாங்கன்னா சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் வேணும்னு சொல்லி பெரிய பெரிய குடோன் கட்டினாங்க, அதில் சேர்த்து வச்சாங்க. இன்னைக்கு நீங்கள் விவசாயம் பண்ணுறதுல உங்கள் வாரக்கூடிய எல்லா பணத்தையும் எங்கே போடுறீங்க? பேங்க்கில் போடுறீங்க, இல்லைன்னா கோல்டு வாங்கி வச்சுறீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஸ்டோர் ஹவுஸை நிரப்புவார், பேங்க் அக்கௌண்ட்டை நிரப்புவார், உனக்கு நிறைய ஆசீர்வாதத்தை தருவார். எதிர்பாராத இடங்களில் நன்மை வரும். கையை ஓய்த்து சொல்லுங்க, வழிந்து ஓடுகிற ஆசீர்வாதங்கள், கரை புரண்டு ஓடுகிற ஆசீர்வாதங்கள், தாங்க முடியாத ஆசீர்வாதங்கள். நல்லா 2 கையை ஓய்த்து சொல்லுங்க, என் பாத்திரம் நிரம்பி வழிவதாக, என் வீட்டிலே தேவனுடைய நன்மை கிருபை நிரம்பி வழிவதாக. கர்த்தருக்கென்று கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு நிரம்பி வழிகிற படகு கிளியத்தக்கதாக, படகு உடைந்து போகத்தக்கதாக, வலை கிளியத்தக்கதாக, பொங்கி வழியத்தக்கதாக, தாங்க முடியாத அளவு ஆசீர்வாதத்தை நன்மையை அவர் உங்களுக்கு தர வல்லவராயிருக்கிறார். தேவன் தருகிற ஆசீர்வாதத்துக்கு எல்லையே கிடையாது. லிமிட்லெஸ் காட். கடையில் போன சாப்பாடு லிமிட்லெஸ் சாப்பாடுன்னு சொல்றது போல ஆண்டவனுக்கு பரலோகத்தை திறந்தா அளவே இல்லாதபடி மடியிலே கொட்டுவார். நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு தருவார். 5வதாக ரோமர் 11:16 வாசிங்க. மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமா இருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமா இருக்கும். வேறானது பரிசுத்தமா இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமா இருக்கும். மாவு பிசைஞ்சீங்கன்னா அந்த முதற் பலனை கர்த்தருக்கு கொடுத்துட்டான்னு சொல்ற. முதற் பலன் பரிசுத்தமா இருந்தா, முதல் மாவு பரிசுத்தமா இருந்தா மீதி மாவெல்லாம் பரிசுத்தமா இருக்கும். அர்த்தம், முதல் மாவு ஆசீர்வதிக்கப்பட்டால் அந்த ஆண்டு முழுவதும் வருகிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் உனக்கு ஆசீர்வதித்து அதற்கு தோஷங்களை மாற்றி, சாபங்களை மாற்றி, வியாதியை மாற்றி அந்த ஆண்டு முழுவதும் அது உனக்கு ஆசீர்வாதமா இருக்க கிருபை செய்வார். ராமன் சொல்லலாமா? அதனால எலியா சொன்னா, அந்த முதல் அப்பத்தை எனக்கு சுட்டு கொண்டு வா. முதல் அப்பத்தை சுட்டு கொண்டு வந்த பொழுது அந்த பஞ்சகாலம் திரிகிற 3 வருஷம் அவருடைய பாத்திரத்தில் மாவு குறைவே இல்லை, அவருடைய கலசத்தில் எண்ணெய் குறைவே இல்லை. அதுதான் அந்த முதற் பங்கின் ஆசீர்வாதம். அப்ப இந்த வருஷத்துல இந்த முதற் பங்கை நான் கர்த்தருக்கு கொடுத்தால் இந்த ஆண்டு முழுவதும் பஞ்ச காலத்தை உயிரோடு காப்பார். எனக்கு நல்ல ஆசீர்வாதத்தை தருவார். எல்லா இடத்துலையும் வேலை இல்லைன்னா எனக்கு வேலை நிறைவாக இருந்து கொண்டே இருக்கும். என் கம்பெனியில் ஆசீர்வாதம் குறைவில்லாமல் வந்து கொண்டே இருக்கும். எனக்கு ஆர்டர்ஸ் நிறைவாக வந்து கொண்டே இருக்கும். காரணம், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். எசேக்கியேல் 44:30 வாசிங்க. சகலவித முதல் கனியில் எல்லாம் முந்தின பலனும் நீங்கள் காணிக்கையை செலுத்தும் எவ்விதமான பொருட்களும் ஆசாரியருடையதாய் இருப்பதாக. உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு நீங்கள் பிசைந்த மாவில் முதற் பாகத்தை ஆசாரியனுக்கு கொடுக்க கடவீர்கள். உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு, பக்கத்திற்கு கை கொடுத்து, உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கி இருப்பதாக. ஆமா, எப்பொழுது? முதற் பலனை கொடுக்கும் பொழுது நிரந்தர ஆசீர்வாதம் உங்கள் வீட்டிலே தங்கி இருக்கும். அதே அதிகாரம் 28வது வசனத்துல
கர்த்தரே உன் சுதந்திரம், அவரே உன் காணியாட்சி, அவரே உனக்கு நன்மை செய்கிற. கையை வழி சொல்லுங்க, இயேசுவே என் சுதந்திரம், இயேசுவே என்னுடைய ஆசீர்வாதம். பாஸ்டர், ஆண்டவர் எனக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுப்பார்? ஆமா, பாஸ்டர் ஜெபம் பண்ணும் பொழுது ஏதாவது ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை சொல்லுவாரா? எனக்கு கல்யாணம் ஆகும்னு சொல்லுவாரா? குழந்தை பிறக்குன்னு சொல்லுவாரா? எனக்கு ஏதாவது நன்மை கிடைக்கும் சொல்லுவாரா? அப்படி நினைச்சிட்டு வராதீங்க. ஒரு ஆசீர்வாதத்தை கேட்டு வராதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், எபேசியர் 1:3 உன்னதத்தில் இருக்கிற சகல ஆசீர்வாதத்தினால் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தான் வேணுங்கிறவங்க கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, உங்களுக்கு கட்டாயம் ஒண்ணு கிடைக்கும். கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு சகல ஆசீர்வாதங்களால் நிரப்புகிறவர். நான் உங்க மேல கையை ஒரு நிமிஷம் தான் வைக்க முடியும். ஆயிரங்கள் இருக்கிறபடினால ஒரு நிமிஷம் தான் உங்களை ஆசீர்வாதம் ஜெபம் பண்ண முடியும். உங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்ல எங்களுக்கு நேரம் கிடையாது. நேரம் இருந்தா அவங்க எல்லாருக்கும் தீர்க்கதரிசனம் சொல்லுவோம். ஆனால் அது அல்ல. ஆனா நாங்க தேவனுடைய ஸ்தானத்தில் அப்படி உன்னதமான ஆசாரிகளாக இருந்து எங்களுடைய வலது கரத்தை உங்கள் மேல் வைக்கும் பொழுது எங்கள் கரங்கள் அல்ல, எங்கள் கரங்களுக்கு மேலாக சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய கரங்கள் உங்கள் மேல் இறங்கி வந்து உங்கள் மன விருப்பத்தின்படி உங்களுக்கு செய்வார். உங்கள் குறைவெல்லாம் நிறைவாக்குவார். உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். அடைபட்ட வாசலை திறப்பார். உங்களுக்கு தேவையான பரிபூர்ண நன்மைகளை, பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். நீங்க கேட்டதும் தருவார், கேட்காதும் தருவார். வானத்தின் பலகணிகளை திறந்து தந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் அளவிடாத ஏதோ ஒன்று தருவார், 2 தருவார் நினைக்காத. உன்னுடைய மன விருப்பத்தின்படி செய்து சம்பூர்ண ஆசீர்வாதத்தை தருவார். ஆலயத்தில் ஒரு பிள்ளை நல்லா வேலை செஞ்சுட்டே இருப்பா. எல்லா பணியோடைய வேலையும் செய்வார். ஆலயத்தை சுத்தமாய் பராமரிப்பார். அவளுக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சு. இந்த பிள்ளைக்காக ஜாமனும் அவளுக்கு கல்யாணம் ஆகட்டும். நான் வயசு ஜாஸ்தி ஆகிட்டு போனப்போ எனக்கெல்லாம் அந்த நம்பிக்கை போச்சு, நீ இவளுக்கு கல்யாணம் ஆகுமா, வயசாயிடுச்சு, ஆமாம் இப்படி ஆகணும். ஆனால் போன வாரத்தில் பாஸ்டர், எனக்கு கர்த்தர் ஒரு நல்ல மாப்பிள்ளை தந்திருக்கிறார், ஊழியம் செய்கிற மாப்பிள்ளை தந்திருக்கிறார் என்று சொன்ன பொழுது எனக்கு சந்தோஷம் மிகுதியான்னு. பாருங்க, கர்த்தரை உண்மையாய் சேவிக்கிறவளுக்கு அந்த பிள்ளை எப்போ வந்தாலும் காணிக்க கொடுத்துட்டே இருப்பா. சின்ன வேலை, சாதாரண வேலை, கொஞ்சம் சம்பளம். ஆனால் அந்த பிள்ளை கர்த்தரை நேசித்தபடினால அவள் கிடைச்சதெல்லாம் கர்த்தருக்கு கொடுத்தா. இன்னைக்கு கர்த்தர் அவளுக்கு சுதந்திரமாக ஒரு நல்ல வசதியான மாப்பிள்ளையை தந்து கர்த்தர் வாழ்க்கை கட்டி எழுப்பி ஆசீர்வதிக்க. யாத்திரையாகவும் 23 25 26 முடிய வாசிங்க. உங்கள் தேவனாய கர்த்தரை சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். கற்பம் விழுகிறதும் மலடு உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு 70 வயசாச்சு. இன்னும் எத்தனை வருஷம் இருப்பேன்னு எனக்கு தெரியாது. ஆண்டுடைய வாக்குத்தத்தம், உன் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்து. பக்கத்திற்கு கை கொடு சொல்லுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு சாவே வராது. கர்த்தர் உங்களுக்கு ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவாராக. இது எனக்கு 3வது சர்வீஸ். இது முடிச்சோன்னா 4வது சர்வீஸ்க்கு ஓட போறேன். அதுதான் முடிக்க போறேன். இல்லைன்னா 11 வரைக்கும் இதில் எடுத்திருப்பேன். ஆமாம், 4வது சர்வீஸ் இருக்கிறதுனால உங்களை நேரத்தில் முடிச்சு அனுப்ப வேண்டியது. இல்லைன்னா எனக்கு அங்கே லேட் ஆயிரும். அப்புறம் மறுபடியும் கீழே 5வது சர்வீஸ் வரணும். 70 வயசில் 5 முறை பிரசவம் பண்ணுறேன். நல்லா ஆண்டு கை தட்டி கொடுங்களேன். கர்த்தர் பலனை தருவார். சொல்லுங்க, பக்கத்திற்கு கை கொடு சொல்லுங்க, பாசுக்கு கொடுத்த அதே காண்டாமிருகத்தின் பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், நல்லாதான். உங்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன், காண்டாமிருகத்துடைய பலன் எப்படி இருக்கும் அது மாதிரி நல்ல ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. இந்த 70 வயசு இந்த கத்துறனே உங்களுக்கு சத்தம் வராமையா இருக்கும். உங்களுக்கு நல்ல ஆயுசு காலத்தை தருவார். உங்களுக்கு நல்ல சுகபலத்தை தருவார். உங்களுக்கு நல்ல விருத்தி தருவார். உங்களுக்கு வியாதி வராது. உங்களை சாப்பிடுகிற அப்பத்தை ஆசீர்வதிப்பார். உங்கள் தண்ணீரை ஆசீர்வதிப்பார். நீங்க சாப்பிடுகிற சாப்பாட்டுல டயாபெட்டிக்ஸ் வராது. நல்ல சுகமா இருப்பீங்க. கொலஸ்ட்ரால் வராது. நல்ல ஆரோக்கியமா இருப்பீங்க. கர்த்தரே உங்களுக்கு ஆயுசு காலம், கர்த்தரே உங்களுக்கு தீர்க்க ஆயுசு, கர்த்தரே உங்களுக்கு நல்ல சுகபலத்தை தருவார். கையை உயர்த்தி சொல்லுங்க, வாழ வயதின் குமாரை போல என்னை மாற்றுவார். கழுகுக்கு சமானமாய், நல்ல கையை அசைத்து சொல்லுங்க, கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போல மாறும்.
தாத்தா வாயிட்டீங்கன்னா கூட கழுக போல மீண்டும் உங்கள் பலனை புதுப்பித்துக் கொண்டு சட்டைகளை அடித்து உயரே 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 மேலே எழும்புவீர்கள். கை அசைத்து சொல்லுங்களேன், ஓடினாலும் நான் நிலப்படைய மாட்டேன், நடந்தாலும் சோர்வடைய மாட்டேன். முதிர்ந்தவர்கள் களைத்து போய் விடுவாங்க, வாலிபர்கள் களைத்து போய் விடுவாங்க. கர்த்தரின் பலனாயிருக்கிறபடினாலே, கர்த்தரின் சத்துமா இருக்கப்படினாலே நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் புது பலன், புது கிருபை, புது அபிஷேகம் கர்த்தனோடு இருக்கிறபடினால் நான் பலனடைந்து இன்னும் உயர பறப்பேன், உயர ஏறுவேன், மேலே 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 உயர்ந்து கொண்டே போவேன். காரணம், நான் கர்த்தரை நேசிக்கிறேன், அவரை என் பலனாக வைத்திருக்கிறேன். நான் அவரை நேசிக்கிறபடியால் முதற் பலன் அவருக்கு கொடுத்து கனப்படுத்துகிறேன். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். மலடும் தேசத்தில் இருப்பதில்லை. குழந்தைகளா குழந்தை உனக்கு தருவார், வியாதியை சுகமாக்குவார், பலவீனத்தை மாற்றுவார், உனக்கு அற்புதனை செய்வார். எழுந்து நின்று எல்லா 2 கைகளை உயர்த்தி இயேசுவே இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறேன் சொல்லி நல்ல விசுவாசத்தோடு கைகளை உயர்த்தி நன்றி செலுத்துங்க. 2 நிமிடங்கள் நல்ல வாய்களை திறந்து நல்ல ஸ்தோத்திரத்தை செலுத்துங்க. ஆண்டவரை துதிக்கிறதான் இந்த நேரத்தில், ஆண்டவர் ஆராதிக்கிற இந்த நேரத்தில் சரீரத்தில் பலவீனங்கள் இருந்தால் கர்த்தர் மாற்ற முடியாது நான் ஜெபிக்க போகிறேன். வியாதிகள் இருந்தால் சுகமாக்க முடியாது ஜெபிக்க போகிறேன். உங்களுக்கு நல்ல பலனை தர முடியாது ஜெபிக்க போகிறேன். கால சோர்வோடு வந்திருக்கிறாயா, பலவீனத்தோடு வந்திருக்கிறாயா, அதைரியத்தோடு வந்திருக்கிறாயா, கலக்கத்தோடு வந்திருக்கிறாயா, நல்ல கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவின் பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நல்ல இருக்கிற இடத்துல கைகளை உயர்த்தி வாய்களை திறந்து சொல்லும் பொழுது, இயேசுவே அவரை கூப்பிடும் பொழுது உனக்குள்ள ஒரு புது பலன் இறங்கி வருவதாக, உனக்குள்ள புதிய கிருபைகள் இறங்கி வருவதாக, உனக்குள்ள நன்மைகள் இறங்கி வருவதாக, உடைய பயங்கள் நீங்குவதாக, உடைய கவலைகள் மாறுவதாக, உடைய கலக்கங்கள் நீங்குவதாக, உடைய சாபங்கள் நீங்குவதாக, வியாதிகள் மாறுவதாக, புதிய பலன் இறங்கி வருவதாக, உன்னத தன்னை இறங்கி வருகிற பலத்தால் நிரப்பப்படுவாயாக. கழுகுக்கு சமானமான தேவ பலன் உன்னை நிரப்புவதாக. உன் கைகளை கால்களை பலன் இறங்கி வருவதாக. ஷாபா லரா தானா மக்கா, உனக்காய் தேவ ராஜ்யம் திறக்கப்படுகிறது, பரலோகம் திறக்கப்படுகிறது. உன்னதத்தின் உன்மேல் தேவனுடைய அபிஷேகம் இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய ஆசீர்வாதம், சுகம், இரக்கம். ரபாலா ரமஹா துனா மரா கதானா மகாலா ரியாலாரா ரே ரபந்தனா மகாபரு ஷக்கலபா நெகேர் யக்கபாலா நூனி யக்கபா. Oh Holy Spirit, touch 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 touch. உடைய ஜனத்தை தொடும் 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 தொடும். ஆசீர்வாதங்கள் இறங்கி வருவதாக, நன்மைகள் இறங்கி வருவதாக, கிருபை இறங்கி வருவதாக, தேவ ஜீவன் இறங்கி வருவதாக. தகப்பனே, உடைய வார்த்தைகளை அறிவித்திருக்கிறேன். நீ நல்லவர் என்று நாங்கள் பிரகடனப்படுத்தியிருக்கிறோம். நீ வாக்கு மாறாதவர், வார்த்தைகளை நிறைவேற்றுகிறவர், வாக்கு தத்தத்தின்படியே செய்கிறவர். உம்முடைய பிரசனத்தை கனப்படுத்தி உம்முடைய நாமத்தை நாங்கள் அறிக்கையிடும் பொழுது, நாமத்தை நாங்கள் எங்கெல்லாம் சொல்லுகிறோமோ அங்க நீங்களே இறங்கி வந்து உங்க நாமத்தில் அற்புதங்களை செய்கிறவர், நாமத்திலே கட்டுகளை முறிக்கிறவர், பலவீனங்களை மாற்றுகிறவர். இப்பொழுது இயேசுவின் நாமத்தை நாங்கள் பிரகடனப்படுத்துகிறோம்.